Hello students, welcome to Shiny Maths, 9th standard Maths, chapter 4, example 4.15 பார்த்திரலாம். Construct the incenter of triangle ABC with AB is equal to 6 cm, angle B is equal to 65 degree and AC is equal to 7 cm. அதாவது ஃபர்ஸ்ட் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். இதோட நேம் ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது A, இது B, இது C. சரிங்களா? அப்புறவு AB is equal to 6 cm. இது A, இது B. அப்போ இந்த சைடோட வேல்யூ 6 cm. ஆங்கிள் Bனா இது. சரிங்களா? அப்போ இது நம்மளுக்கு 65 டிகிரி. அண்ட் AC இது A, இது C. அப்போ இந்த சைடோட வேல்யூ 7 cm. ஃபர்ஸ்ட் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்புறவு ஆல்சோ ட்ரா த இன்சர்க்கிள் அண்ட் மெஷர் இட்ஸ் ரேடியஸ். அதாவது நம்ம இன்சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்சர்க்கிள்னா என்னன்னா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? இன்சர்க்கிள்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். அந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிளோட இந்த த்ரீ சைடையும் டச் ஆகி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கிளோட ரேடியஸே நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும்னா இதோட சென்டர் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சர்க்கிளே ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்சென்டர், அதுதான் என்னென்னா இன்சென்டரை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறவு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ தான் இந்த சர்க்கிள் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதுலேயும் பேஸ் லைனை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க போகிறோம். பேஸ் லைனோட வேல்யூ 6 cm. அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. ஓகே, 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க. அப்புறவு 6லேயும் ஒரு பாயிண்ட் வைங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இது நம்மளுக்கு 6 cm. இதெல்லாம் உடனே எழுதிடணும். லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு பிறகு ஆங்கிள் B நம்மளுக்கு 65 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. கரெக்டாக B பாயிண்டில் வைங்க. ஓகேங்களா? B பாயிண்டில் வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு 65 டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 65, 60க்கும் 70க்கும் இடையில இருக்கும். கரெக்டாக இதில் 10 லைன் இருக்கும். அதில் 5th லைனில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டையும் B பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிடலாம். இங்கே ஒரு ஆரோ. ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் B 65 டிகிரி, அதை எழுதிக்கலாம். இனி A பாயிண்டில் இருந்து 7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க. பென்சிலை கரெக்டாக 7ல் வைங்க. நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ காம்பஸோட நீடில் கரெக்டாக A பாயிண்டில் வைக்கிறீங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க், அந்த ஆர்க் இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்டே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஆர்க் இந்த லைனை கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு C. இப்போ C பாயிண்ட்டையும் A பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். AC எனக்கு 7 சென்டிமீட்டர், அதையும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனிமேல் இன் சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னா இன் சென்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே டோட்டலாக 3 ஆங்கிள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது 2 ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். அது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு B ஆங்கிளுக்கு ட்ரா பண்ண போகிறேன். காம்பஸோட நீடில் கரெக்டாக B பாயிண்டில் வைங்க. இப்போ நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க. உங்கள் விருப்பம். நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க். சரிங்களா? இப்போ AB இந்த சைடில் இந்த ஆர்க் கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க். இனிமேல் இதை மாற்றாமல் இந்த சைடில் இந்த ஆர்க் கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டையும் B பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு B ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆரோ. சரிங்களா? ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இனிமேல் இந்த ஆங்கிளுக்கும் நான் ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு காம்பஸோட நீடெல்லாம் கரெக்டாக A பாயிண்டில் வைங்க. இங்கே அதே மாதிரி தான் நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க. உங்கள் விருப்பம். நீங்களாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி AC இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க்கு. ஓகே, இப்போது மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த ஆர்க் இங்கே கட் ஆகும்போது இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பாயிண்டில் வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பாயிண்ட்டையும் A பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு A ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டார் கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இங்கே ஒரு ஆரோ. இப்போ பாருங்கள், டோட்டலாக நம்ம 2 ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணிட்டோம். இந்த 2 ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இன்சென்டர். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஐ அப்படின்னு நேம் கொடுத்துப்போம். இப்போ இன்சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் இன் ரேடியஸ் கண்டுபிடிச்சாதான் அந்த சர்க்கிள் நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? நம்ம சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேடியஸ் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், அதாவது இன் சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணாதான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் கரெக்டாக வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஐ பாயிண்ட்ல இருந்து ஏதாவது இங்கே டோட்டலாக நம்மளுக்கு 3 சைடு இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு காம்பஸோட நீடலை கரெக்டாக ஐ பாயிண்ட்ல வைங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஏபி இந்த சைடை 2 டைம் கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு, அதாவது இந்த ஆர்க்கை நீங்கள் செமி சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. இப்போது நம்ம செமி சர்க்கிளில் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஆர்க் ஏபி இந்த சைடில் மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஆர்க்கை பார்க்கக்கூடாது. இப்போ ட்ரா பண்ண, அதாவது செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்க்கை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க், இங்கே ஒன்று, அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு ஆர்க், அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டையும் ஐ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஏபி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஏபி இந்த சைடில் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு டி. இப்போ ஐக்கும் டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, கரெக்டாக எனக்கு 1.9 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 1.9 சென்டிமீட்டர். இதை தனியாகவும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இன் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் இன் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு காம்பஸோட நீடலை கரெக்டாக ஐ பாயிண்டில் வைங்க. இப்போ பென்சில் கரெக்டாக டி பாயிண்டில் இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லாட்டா டி பாயிண்டில் இருக்கிறது மாதிரி வைங்க. இனிமேல் ட்ரையாங்கிளோட எல்லா சைட்லேயுமே பென்சில் டச் ஆகுதான்னு பாருங்கள். செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லேயும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் கரெக்டாக இருக்குது. நான் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிளோட இந்த 3 சைடையும் டச் ஆகி இருக்கணும். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளில் இருந்து இந்த சர்க்கிள் வெளியே போயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப உள்ளவும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த லைனில் டச் ஆகி இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டு. இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நம்ம எக்ஸசைஸ் 4.6ல் இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா? போய் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.